ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு narmekitchen. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யூஸ்வலாக மார்னிங் 5:30க்கே நான் எழுந்துருவேன். எழுந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லோரும் போகிறது கிச்சனுக்கு தான். நான் மார்னிங் ப்ரோட்டீன் தோசை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு 10 o'clock நாங்கள் படுக்கிற டைமில் கொஞ்சமாக சுண்டல், ஒரு 1/2 கப் சுண்டல், 1/2 கப் கடலைப்பருப்பு. இது வந்து ப்ரோட்டீன் தோசைக்கு நம்ம எல்லா விதமான பருப்பும் சேர்த்திக்கலாம். நம்ம அடை தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரியே 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, எல்லாமே 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் 4 பேர் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே கொஞ்சமாக பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னம்னா, கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஏன்னா நான் கருப்பு உளுந்து போட்டு தான் அடை தோசை பண்ண போகிறேன், ப்ரோட்டீன் தோசை பண்ண போகிறேன், அதுக்காக. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா காலைல இந்த மாதிரி தான் எவ்வளோ நல்லா ஊறிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நைட்டு வாஷ் பண்ண பாத்திரத்தை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டாவே நமக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே நான் நைட்டு வாஷ் பண்ண பாத்திரத்தை அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீடு பால்கனிலேருந்து பார்த்தாவே தெரியும், ஒரு பெரிய கிணறு இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கிணத்துக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு தான் வருவேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கும். ஸோ யார் வீட்லையாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 2 நிமிஷம் கிணத்து முன்னாடி நின்று அந்த தண்ணியை பார்த்துட்டு வாங்க. நமக்கு அந்த நாளே வந்து சூப்பராக இருக்கும். அரிசி பருப்பெல்லாம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைக்கும்போது ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி கருப்பு உளுந்தில் தான் போட்டு தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாவே 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மாவு ரொம்ப நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் புளிச்சு தானே போகும். அதனால் இந்த ப்ரோட்டீன் தோசை எங்களுக்கு ஒரு நாள் வந்துடும். ஸோ அந்த மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரணத்துக்காக சீரகமும் பெருங்காயத்தூள் முக்கியமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நான் வீட்லேயே அரைச்ச பெருங்காயம் தான், கட்டி பெருங்காயம் வாங்கி வீட்டிலே பொடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த கேப்லேயே தம்பி எந்திரிச்சு வந்துட்டான். தம்பி எந்திரிச்சு வந்தோடனே நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பேருமே காஃபி சாப்பிட்டோம். ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும் என்னோடய ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வரதுன்னு வெயிட் பண்ணி அவரும் நான் 2 பேரும் சேர்ந்து தான் காஃபி சாப்பிடுவோம். ஸோ இப்போ தம்பி வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அதுக்குள்ளே கிச்சன் வேலையை முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அது வணங்குற கேப்பில் சைடில் மிக்ஸி ஜாரில் எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏன் எல்லாமே போட்டு அரைக்கிறேன்னா, என்னோடய தம்பி பாப்பா 2 பேருமே வாயில் பட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ தக்காளியோட தோலோ இல்லை கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஏதாவது வாயில் இருந்தாவே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ இதெல்லாமே அரைச்சி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, தக்காளி அதனுடைய பச்சை வாசம் போகுதுன்னே நல்லா வதக்கணும். ஸோ இப்படி நல்லா வதக்கும்போது தான் வந்து நமக்கு பிரியாணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம பிரியாணி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா நாங்கள் ஆயில் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்திக்குவேன். ஆயிலும் சரி, நெய்யும் சரி, ஒரு 3 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு க்ரீமி கொடுக்கறதுக்காக நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு சுவையும் கொடுக்கும். ஸோ தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா க்ரீமியாக வரணும். வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காய்கறியெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு சேர்க்கறது மூலிமா நமக்கு சீக்கிரமாக காய்கறியெல்லாம் வதங்கிடும். ஸோ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதில் காரத்துக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ காரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை காயெல்லாம் கட் பண்ணும்போது தான் ஊற வச்சேன். ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும், நல்லா பளபளன்னு வந்துடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு
நம்ம பாஸ்மதி அரிசி உதிரி உதிரியாக வரதுக்காக கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி அரிசியை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம். ஸோ மேலால் கிளறி விட்டு 2மே ஈக்குவலாக வர மாதிரி கிளறி விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைட்டாக உப்பும் காரமும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வெந்து வரும்போது நல்லா கிடைக்கும். நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஆவி வந்தோடனே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி விட்டு எடுக்கும்போது சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ என் பாப்பா 7:00 தான் எந்திரிச்சான். எந்திரிச்சு வந்தவுடனே ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருமே பண்ணுறது ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுறது. அவங்ககிட்ட என்ன காய்கறி நான் கட் பண்ணுறனோ இல்லை அதனுடைய தோல் எது இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு போய் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. குக்கரில் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாப்பாடு எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சாப்பாடு அடிப்பிடிக்கல, அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் அவ்வளோ ஒரு உதிரி உதிரியாகவும் இருக்குது. உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலால் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால நான் செய்யலை. இந்த மாதிரி சுவையில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈஸியான வேலை. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வேலையை முடிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸே அதிகம். சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து என் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சளி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பாப்பாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வெத்தலை கஷாயம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ 2 பேர்த்துக்கு சேர்த்து 6 வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு அதில் கொஞ்சமாக பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாமே முழுசாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உரல் இருந்ததுன்னா உரலில் தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே போட்டு நல்லா கொதிக்கணும். அதுலேயும் உங்களுக்கு வந்து ஓமவல்லி தலையும் துளசியும் கிடச்சிதுன்னா ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவளுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் புட்டு தான் ரெடி பண்ணுறேன். சிகப்பரிசி புட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்கும்போது வெள்ளை அரிசியை கம்மி பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி மில்லட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சிகப்பரிசி கருப்பரிசியில் தான் புட்டு எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ சிகப்பரிசி மாவு வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது சிகப்பரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாமே அரைச்சி வச்சுருவேன். ஸோ அரைச்சி வச்சுட்டு குக்கரில் தண்ணி பாயில் ஆகிட்ருக்கு. இதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணியை வந்து நல்லா மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பு வரணும். அந்த மாதிரி வந்தால் மாவு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு புட்டுக்குழாய் எடுத்து முதல்ல தேங்காவை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு ஃபில் பண்ணுங்கள். தேங்காய் மாவு இந்த மாதிரி ரேஷியோவில் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அது வந்து குக்கர் மேலே விசில் கழட்டிட்டு அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து கஷாயமும் ரெடி ஆயிடுச்சு, வெத்தலை கஷாயமும் ரெடி ஆயிடுச்சு, புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன். அந்த புட்டு கூட நம்ம ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருக்கிறனால நம்ம மறுபடியும் தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுவேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டோம். ஒயிட் சுகர் மேக்ஸிமம் லெமன் ஜூஸ்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே நாட்டு சக்கரை தான். இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் கொடுத்து பழக்குங்க. அதே மாதிரியே கடலை மிட்டாய் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தானதே கொடுத்து பழக்குங்க. ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் அதுதான் சாப்பிடுவோம். ஸோ இந்த காலத்தில் வந்து எல்லோரும் சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் வந்து அவங்களுக்கு பல்லு இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறது நிறையா டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு புட்டு தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து காலையில் வந்து ப்ரோட்டீன் தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் தான் அரைச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு ஒயிட் தோசையே கொடுக்காம க்ரீன் தோசை, எல்லோ தோசை அந்த மாதிரி அதனுடைய கலர் சொல்லியோ இல்லை கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்தைங்க 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ரோட்டீன் தோசை அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. இப்போ இருந்தே சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து புட்டு, பழமும் வெள்ளரிக்காவும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸு, லஞ்சு. ஸோ பாப்பா வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டான். அப்பாவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ தம்பியும் கூடவே ரெடி ஆகிட்டான். அக்கா கிளம்பும் போதே நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அக்கா எல்லாமே எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பையன் வந்திருந்தான். அந்த தம்பி கூட எல்லாமே ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விளையாண்டுட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க. புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் வேன் வந்துருச்சு. ஸ்கூல் வேன் வந்தோடனே அவள் போயிட்டுருக்கா. தம்பியும் பின்னாடி ஓடுறான், நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் தனியாக ஒரு கேப் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவள் முன்னாடி போகும்போது தம்பியும் பின்னாடி ஏறிக்கிட்டான், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, சரி விடுங்க நான் ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க டேர்ன் பண்ணி தம்பியை கொண்டு வந்து விட்டாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக போனேன், நானும் அக்கா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனேன். நான் கூட அழுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி எல்லாமே சூப்பராக தான் போகிறாங்க. ஸ்கூல் போகும்போது தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி மீன்வேல் அவன் தூங்கிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.